ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீது வின் பிரேக்கரில் சீசன் 2ல் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பயணிங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கயிறு மேல நடந்துதான் இந்த ஒரு வழியில மட்டும்தான் நான் யாருங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இதுல பாதுகாப்புலாம் எதுவும் இல்லை. கீழே விழுந்தா சாவுதான். அதனால என்ன ஆனாலும் சரி, நான் கீழே விழ மாட்டேன், அவ்வளவுதான். அப்படி நான் விழுந்தா என்னை காப்பாத்துறதுக்கும் யாரும் இல்லை. என் கை எப்பவும் பதட்டத்திலே இருந்து நான் பழகிட்டேன். சரியா மூச்சு விட முடியாம நான் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கேன். ஒருத்தன் வாழ்க்கைய வாழ்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பெரியவங்க எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க, நிலைமை கொஞ்சம் மோசமானா வாழ்க்கை மொத்தமும் அப்படியே தான் இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. நான் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, கீழே விழுந்துருவணும்னு பயம் இல்லாம என்னால தைரியமா நிக்க முடியும்னா என்னால சிங்கம் வருது. நம்ம சக்குரா அவனை இன்னைக்கும் கலாய்ச்சிடாதீங்களா. அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அவன் வராம போயிட்டான்னா நேர்ல பார்த்து புராத சத்த உடம்புல ஏத்த போறேன். தினமும் நீ இதை ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வரியா என்ன? நான் அதை இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். உங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானோ. ஹே சக்குரா, குட் மார்னிங் சக்குரா. நீ இன்னைக்கும் வரமாட்டியோன்னு நினைச்சு உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையே. ஜரம் வந்தாலும் ஆளு பார்க்க அப்படியே இருக்கியே சக்குரா. இப்போ இது ரொம்ப முக்கியம். ஓவர் ஒர்க் அவுட் உடம்புக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுவ? அவனை பேச விடுங்க. சக்குரா, என்னாச்சு உனக்கு சொல்லு. இல்லனா உனக்கு இன்னும் ஜரம் சரியாகாத மாதிரியே இருக்கா? இங்க பாரு, கவலைப்படாத. உன்னால பண்ண முடியும்னு நம்பிக்கையா இறங்கிடு. நான் உங்ககிட்ட அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில நானே எல்லா வேலைகளையும் நானே தனியா செஞ்சு பழகிட்டேனா, என்னால அதை மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என்னால அதை முடிக்கல. அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். தேவையில்லாம உங்களையும் பிரச்சனைகளை தள்ளி விட்டேன். நான் வீக்கானவன், நான் எதுக்கும் லாயக்கில்ல. என்ன மாதிரி ஒருத்தன் கிரேட் கேப்டனா இருக்கிறதுனால நீங்க கடுப்பா இருப்பீங்க. ஆனா நான் எப்பவும் இப்படிதான். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் உங்க யாரையும் நிச்சயமா பிரச்சனையில மாட்டி விட்டுற மாட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. அவனை பத்தி அவனையே புரிஞ்சுக்கிட்டான். பாவி. வலிக்குது. எதுக்கு இப்படி பண்ண? இங்க வந்து நின்னது உன் தப்பு. எவ்வளவு சீரியஸா பண்ணது சரிதான் சுகிஷ்டா. அவனை அடிங்கடா. எதுக்கு உனக்கு இப்படி பேச எவ்வளவு தைரியம் சக்குரா? இனிமே கண்டது இப்படி பண்ணாத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் சகுரா என்னடா பேசினாலும் அடிக்கிறீங்க, அமைதியாதால அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இருந்த ஆனா ஒரு மேட்ரு சொல்லணும்.
நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்ல. எனக்கும் அதான் தோணுச்சு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீ அடி வாங்க விட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கல. நீ அவசர கொடுக்கையா எடுத்த முடிவன் கூட நினைச்சுக்கோ. ஆனா அவனோட முதல் சண்டையில எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? அந்த சக்குரா தான் எங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. நாங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு இருந்ததை பார்த்து நீ கஷ்டப்பட்ட. என்ன பண்றதுன்னு தெரியாம நீ முழிச்சுக்கிட்டு இருந்த. அதை நினைச்சு நீ எதுக்காக குழப்பிக்கிற? எங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டப்ப நாங்களும் அப்படித்தான் நின்னுகிட்டு இருந்தோம். எதுக்குடா இவன் தேவையில்லாம நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு நின்னு குழம்பிக்கிட்டு இருந்தோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனை வந்தாலே உன்னை கூட்டிட்டு போய் சண்டை போட வைக்கிறோம்னா? நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஸ்கூல்ல அப்படி நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. நீ அவசர கொடுக்கையாரு இல்ல ஆர்வ கோளாறாகிற. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிற முதல் ஆள் நீதான். எங்க எல்லாருக்குமே உன்கிட்ட அதுதான்டா பிடிச்சிருக்கு. மண்டை நீயா இருடா. அந்த சண்டையா சொன்னாங்க. சண்டைக்குன்னா முன்ன கூப்பிடல, ஃப்ரெண்டா தான் கூப்பிடுறேன். அழகான உலகத்தை விட்டுட்டு தனியா கைத்து வந்து நடக்கிற. இப்பதான் நான் லேசா ஃபீல் பண்றேன். என்னால நல்லா மூச்சு விட முடியுது. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நான் இங்க இருக்க ஆசைப்படுறேன். இன்னும் நம்ம சிரிச்சு கூட பார்த்தது இல்லைல்ல. ஹேய் சக்குரா, நீ அலப்பறை கொடுக்கறதுலயும் கூட்டுறதுலயும் தப்பே இல்லை. ஆனா நாங்க கூட இருக்கிறத மறந்துடாத. இவ்வளவு நாளா நீ ஒண்டிக்கட்டையா இருந்ததை புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் ஒரே நாள்ல மாறாது. நிதானமா இருந்து எல்லாத்தையும் பழகிக்கோ. அதெல்லாம் கிடக்கட்டும். நம்ம கிரேட் கேப்டனுக்கு நம்மளை பத்தி எந்த ஒரு விஷயமும் சுத்தமா தெரியலப்பா. கேட்டுக்கோ காது கொடுத்து கேட்டுக்க சக்குரா. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா அட்டி போட்டு வெளியில போய் சாப்பிடுறோம், சரியா? சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் என்ன ஒரு சாக்கா? அடி தூளு, நம்ம போய் பார்பிக்யூ சாப்பிடலாம். பைத்தியக்காரன், நம்மகிட்ட காசு இல்லையே. எனக்கு ஸ்கீவர்ஸ் வேணும். மோஞ்சா கேக் வேணும். சக்குரா, இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் முடிவை பண்ணு. என்னது? இத டிசைட் பண்றது கிரேட் கேப்டனோட வேலையா? உனக்கு என்ன வேணுமோ நீ அங்க வந்து சாப்பிடு சக்குரா. என்னது? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாப்பிடலாமா? கேக்குன்னு சொல்லு. இது வேறையா? ஆம்லெட் ரைஸ். சக்க போடு, அதுவும் நல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம போத்தோஸ்கே போயிடலாம். எல்லாருக்கும் வேண்டியது அங்க இருக்குமா? அவங்க கிட்ட ரொம்ப டேஸ்டான கிரில்டு ரைஸ் பால்ஸ் இருக்கும். என்னது? நிஜமாவா சொல்ற? சக்குரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரான். என்ன நேரே மூஞ்ச தொங்க போட்டிருக்க? இல்ல அவகிட்ட போய் காட்டனே அதை சூஸ் பண்ணிருப்பான். உனக்கு எனக்கு என்ன ஆச்சு? எப்பவும் சக்குரா தான் ஏதோ ஒரு சந்தேகத்துல சுத்திக்கிட்டு இருப்பான். நீ ஏதாவது சொல்லணுமா என்ன? இன்னைக்கு நான் பிஸியா வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்த போல இருக்கு. எப்படியோ சக்குரா கொஞ்சம் சரியாயிட்டால எனக்கு அதுவே போதும்பா. சிரிப்பு சரி. நடிக்கிற பயமுள்ள. உங்க எல்லாருக்கும் நான் ஆம்லெட் ரைஸ் செஞ்சு கொடுக்கணுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது ஒன்னும் ரெஸ்டாரண்ட் கிடையாது. டீயை குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புங்க. இந்த உலகத்திலே இங்கதான் பெஸ்டான ஆம்லெட் ரைஸ் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். இத சொல்லி அவனுக்கு கவுத்துட்டானே. ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தா. சக்குரா, ஹேய், ஜுரம் சரியாயிடுச்சா இல்லையா? நேத்து அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி. இன்னொரு தடவை வரும்போது அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன். போச்சு போ, உனக்கு இன்னும் ஜுரம் சரியாகல போல இருக்கு. உடம்பு சரியில்லாம வளர்றேன்னு நினைச்சுக்கிறேன். முக்கிய புள்ளிலாம் முன்னாடி போய் உட்காரணும். சரி சரி, என்ன தள்ளாத. அவன் அப்படிலாம் பேச மாட்டான்ல. போத்தோஸ்ல ஆம்லெட் ரைஸ் செமையா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. முட்டை எல்லாத்தையும் நான் நேத்து தான் வாங்கி வச்சேன். எல்லாரும் கவனிங்க. சக்குரா மனசு விட்டு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் பேசி கக்கிட்டான். அதே மாதிரி நாமளும் நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லலாமே. இது அவளுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் அதுவும் கரெக்ட் தான். முதல்ல டக்குனாஷி நீ சொல்லு. நீ தானே ஆரம்பிச்ச. ஓகே,
அது எனக்கு பூச்சிங்கன்னா அள்ளு விட்டுரும். நம்மளா நீ நானும் அதுதையா. சிலதெல்லாம் மொதன்னு இருக்கும், அதை பார்த்தாலே பயமா இருக்கும். அதை பத்தி நினைச்சாலே எனக்கு நடுங்குது. ஆளு பறந்து பறந்து சண்டை போட்டானேப்பா. ஆஹா இதெல்லாத்தையும் நோட் பண்ணணுமே. அடுத்து நானு என்ன பத்தி சொல்றேன் கேட்டுக்குங்க. நான் அது பேய்னாலே பிதிரிடுவேன். ராத்திரி இது யூனிவர்சல் பிரச்சனை. தலை குளிக்கும் போது கூட கண்ணை மூடவே மாட்டேனே. ஏன்பா உனக்கு இது எல்லாருக்கும் இருக்கியா? எரியும் தான் எரியுதுன்னு கண்ணை மூடுற நேரம் பேய் சொரிஞ்சிட்டா உனக்கும் அள்ளுதானே சக்குரா. நான் எவ்வளவு ட்ரை நானும் இது பண்ணியிருக்கேன். என்னால அந்த பேய்களை தோக்கடிக்கவே முடியல. அவ்வளவு ஏன் அதை என்னால தொட கூட முடியல. சரி சரி டென்ஷன் ஆகாத, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாரும் ஒரே மாதிரி தான்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. உனக்கு இருக்கிற பயமே எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஏதாவது வீக்னஸும் இருக்கும். ஆனா அதை பத்தி நினைச்சு பயந்து கவலைப்படக்கூடாது. பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நாங்க எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சரி சுவோ, உன் வீக்னஸ் என்னன்னு சொல்லவே இல்லையா? எனக்கா? மாஞ்சு பேஸ்ட்ரிஸ பார்த்தா தான் எனக்கு பயம். ஹே சுவோ, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. மேஞ்சு பேஸ்ட்ரீஸா? நீ அதை தானே சாப்பிட்டுட்டு இருப்ப. அதை சாப்பிட்டா உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருமா என்ன? அவன் சொன்னது அப்படியே சக்குரா நம்பிட்டான் பாரு. போய் சொன்னானா? இங்க பாருங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா சுவோ உனக்கு நட்டோனா பிடிக்காது கரெக்டா? இல்ல அப்ப இருக்கு. கிளப்பி விட்ட வதந்தி. உன்னை பத்தி தகவல் கேட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போது தெரியலையே. அதான் செய்ய போறானுங்க. உங்ககிட்ட நட்டம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, ஓடி போயிடு. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒருத்தனை வளர விடுறதுனா கூடனதே சக்குராக்காக தானே. சீக்கிரம் யாராவது. பயங்குது, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டடா. விட்டுருங்க. எதுக்கு இப்படி பயம் இல்லாத மாதிரி நடிக்கிற? இல்ல அது உண்மைலாம் இல்ல. இப்பதான் ஏன் சொன்ன, சிரிச்சு பார்த்ததே இல்லைன்னு. ஐயோ என்ன சொல்லுது என்னாச்சு இப்போ? சிங்க சிரிக்கிறதுல ஆச்சரியம் தான். நீ மட்டும் நட்டம் சாப்பிட்டா சக்குரா இன்னும் சிரிப்பா. என்ன சக்குரா நீ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ சிரிக்கலாமா? சகஜமா அவன் பேசும்போது சிரிச்சதே பாத்தியா, கிடையாது. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ ஃபியூரினை தேர்ந்தெடுத்ததுல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் சக்குரா. இப்போ நட்டோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது சக்குரா. ஐயோ நீ ஏயா வந்தீங்க? எல்லாரும் இங்க தான் இருக்கானுங்க போல இருக்கு. கிளாஸ் பார்ட்டியோ கூத்து அடிச்சிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வரேன். தேவையில்லாம உள்ள போய் உன் மண்டையை நுழைக்காத. காலையில என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டியா என்ன? என்ன நீ? எல்லாரும் அங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் அவங்களோட போய். சில விஷயங்கள் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? யூசர் மீட்டர் நல்லா இல்ல. இது யாராவது அதான் வந்து 4 பேர்ல ஒருத்தர், 4 கிங்ல ஒருத்தர். அடேங்கப்பா, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குல்ல. பார்த்தாலே தெரியுதே, நாள் போறதே தெரிய மாட்டேங்குதே. காலையிலயும் சாயந்தரமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. செரி ட்ரீஸ்லாம் இப்படி வளரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? வீட்டுக்கு போலான்னு பார்த்தா கரெக்டா பிராட்காஸ்ட் வந்துருச்சு. யாரெல்லாம் பெட்ரோலுக்கு போகாம ஃப்ரீயா இருக்கீங்களோ சீக்கிரமா மேல ரூஃப் டாப்புக்கு வாங்க. மேல இப்போ எல்லா கிரேட் பசங்களும் வந்திருக்காங்க போல இருக்கே. இத்தனை பேரை வர வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? முக்கியமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. இதான் உமேமியாவோட பழக்கம். அப்ப அவன் எல்லாரையும் இங்க வர சொல்லி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி மும்முரமா பேசிக்கிட்டு இருப்பான். தோஸ்துங்களா எப்படி இருக்கீங்க? போஃபியூரிஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் எல்லார்கிட்டையும் பேசி உண்மையை தெரிஞ்சுக்க உமேமியா ஆசைப்படுவான். எல்லாரும் இப்படி வந்தாதான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா அவங்க சொல்லுவாங்கன்னு நினைப்பான். எல்லாருக்கும் அவன் எப்பவும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். சகஜமா பேசினாதான் அவனுக்கு உண்மையை சொல்லுவாங்க. இதான் விஷயமா? அதை விட முக்கியமா அவன் வளர்க்குற காய்கறிகளை எல்லாரும் பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுவான். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் சமத்தையா இருக்குல்ல.
சுகிஸ்டாவா ஒரு டூர் கைடாவே மாத்திட்டாங்களே. நாங்க அவன் கூட தான் டெய்லி இது தண்ணி எப்படி ஊத்தி வளர்க்கறதாடா. பெருசா வளர்ந்திருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். போய் அவன்கிட்ட சொல்லு, சந்தோஷத்துல பொங்கிடுவான். அடுத்து இப்போ என்ன குடிக்கலாம்? இந்த பொண்ண அன்னைக்கு போத்தோஸ் தாண்டி போனாங்களே. ம். ஆ? பனைமரம் உயரத்துக்கு இருக்காங்க. ஒரு வழியா நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். கட்டுக்கு வரல. ஐயோ சுபாக்கி நோ. நான் விட நம்ம கேங்ல 2 பொண்ணுக்குது நினைச்சேன். என்ன சக்குரா, சுபாக்கினோ கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம 4 கிங்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க. பரவாயில்ல விடு, கண்டுக்காத. காஸ்டியூம் கூட எல்லாத்தையும் அப்படி எப்பவும் என்ன போட்டுருக்காங்க, பார்த்ததும் எப்படி தெரியும்? எல்லா பசங்களும் இப்படிதானே நினைச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு எது சந்தோஷம் தெரியுமா? நீ என்ன எப்பவும் சுபாக்கினே கூப்பிடு. மிஸ்டர் சுபாக்கி, உங்களுக்கு சக்குராவை ஏற்கனவே தெரியுமா? பின்ன இவன் தான் தடால் புடால் ஆக்ஷன் எடுக்கிறானே. இவனை பத்தி பேசினாலே சந்தோஷமா இருக்கு. நானே ஃபேமஸ் ஆயிட்டான். அதை விட முக்கியமா இவன் லுக்கு செமையா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் தலைமுடியும் பட்டைய கலப்புது. என்னதான் ட்ரெஸ் பண்ணி ஆளு சிம்பிளா இருந்தாலும் ஹைட்டும் வெயிட்டுமா கரெக்டா இருக்கான். அதோட ஒயிட் கலர் வேற இவன் ஸ்கின் டோனுக்கு சரியா மேட்ச் எதுக்கு ஆகுது. கரெக்டா இருக்கா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சகுரா, விஷயம் என்னன்னா, சுபாக்கி நம்ம முதல் மீட்டப்பவே இங்க இருந்தாரே, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்ன? நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கோம், மறந்துட்டியா? இங்க பாரு, வாய மூடு. இவங்க பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்காங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்ன சொல்ல வர? ஒரு பையன் இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மன்னிச்சிருச்செல்லும், நான் இப்படியே ட்ரெஸ் பண்ணி பழகிட்டேன். அவருக்கு பிடிச்சிருக்கு. இத பார்த்ததும் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். உங்க ட்ரெஸ் நல்லா இல்லாமலாம் இல்ல, நீங்க தேவையில்லாம சாரி கேட்காதீங்க, அவ்வளவுதான். இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நல்ல பையன், சமத்து. சக்குரா, சுபாக்கி போதும், அவனை விட்டுடுங்களேன். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் சரி. உங்களுக்கு நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த பசங்க தான் என்னோட வைஸ் கேப்டன்ஸ். இவன் பெரியவன், இவன் பேரு சைரியோ சகாக்கி. இவன் சின்னவன், ஓரியோ சகாக்கி. போக போக நீயே புரிஞ்சுப்ப. நீ என்ன பிராண்ட் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது நேச்சுரலாமே. சரி, உன் தலைமுடியும் நேச்சுரலா? பிறக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சா? சக்குராவை இந்த மாதிரி பாக்குற வேலை வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். Extrovert அவனை நான் introvert மட்டும்தான் இந்த மாதிரி பாப்பேன், சரியா? நீங்க தானே முதல்ல இதை ஆரம்பிச்சீங்க. என்னப்பா, எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கிடைச்சது இல்ல? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் உமேமியா ஸ்பெஷலான டோன்ஜிரோ பண்ணிருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. எப்படி பாக்குறாங்க? நானும் போய் அதை டேஸ்ட் பண்ண போறேன். திடீர்னு பண்றோம், ஒண்ணும் புரிய செம்ம மாட்டேங்குது. டேஸ்டா இருக்கு. சாஸும் கரெக்டா இருக்கு. நீ ஒரு கடை போடலாமே. நானும் அதை தான் யோசிச்சேன். அந்த ஷாப்புக்கு போஃபோரின் வைக்கலாம்னு இருக்கேன். உமேமியா, நீ எது பண்ணாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மையா சொல்லட்டுமா, உன் சாப்பாடுனா எனக்கு உசுரு. நீ என்ன சோக்கிற? இப்பதான் தெம்பா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல சக்கு. நல்லா இருக்கு போல, அதனால மூஞ்சி சாவுது. என்ன பிரச்சனை உனக்கு? டேஸ்டா சாப்பிடுறாங்க. மூஞ்சி செவந்து போயிருக்கு. நானும் அதான் யோசிக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கா என்ன? இல்ல இல்ல, அவன் ஏன் அப்படி நிக்கிறான்னா, யாராவது மனசு விட்டு பேசி அவங்க நினைக்கிறத பத்தி சொன்னா எப்பவும் இப்படிதான் ஆயிடுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். சுபாக்கி உமேமிய கிட்ட அவர் சாப்பாடு பத்தி சொன்னார்ல, அது கேட்டதும் சக்குரா கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டான். அவரு ஃபீலிங் ஆவறா? சுபாகி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இத கூட புரிஞ்சுக்க முடியாம இருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயோ, போது நிறுத்துங்க. நீங்க நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா சக்குரா, நீ ரொம்ப வெகுளி தெரியுமா? என்ன மறுபடியும் செவந்துட்டான்? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு என் ஃபீலிங்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் சுபாக்கி,
நம்ம கிளம்பணுமே, அதை நீ மறந்துட்டியா? சுத்தமா ஞாபகம் இல்ல, நான் மறந்து போயிட்டேன். இன்னமும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கியா என்ன? ஆமா. சரி உமேமியா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, பார்த்து ஜாக்கிரதை. ஆமா, இப்ப என்ன? சக்குரா, என் கூட நீ டேட்டுக்கு வரியா? டேட் நான் சொன்னீங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப அழகா இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா வந்து சக்குரா. ஆனால் நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இது வரைக்கும் அவன் சகஜமாக சிரித்து பேசி பார்த்தது இல்லைன்னு. ஒரு ஃபைட்டில் சிரித்தான் அந்த 2 பேரும், அது வந்து வேற, அந்த சிரிப்பு வேற. இது வந்து நார்மலாக பேசி கலகலன்னு இருப்போம்ல, அந்த மாதிரி நம்மளால் இருந்ததே இல்லை. அது எப்படா நடக்கும்? இந்த கேங் கூட அவன் வந்து பேசுகிறப்பவே எனக்கு அந்த இமேஜினேஷன் போயிட்டேன். அந்த மாதிரி சிரிச்சு பேச நல்லா இருக்கும். பார்த்தா உடனே சிரிச்சிட்டா, அதுவே எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சாக்குரா வந்து வெளியே மட்டும்தான் முரடன், உள்ளே எவ்வளோ சாப்பிட்டான ஆளுன்றது சுபாக்கி அவர்கிட்ட பேசுகிற அந்த முறையில் அது தெரிஞ்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவனை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் பேஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி எதாவது மனசு படுற மாதிரி பேசிடுவானே, என்ன ரியாக்ட் பண்ணிவிடுன்னு நினச்சேன். பட் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அவனுக்குமே அந்த வழி தெரியும். அவனுடைய ஹேர் ஸ்டைலாக அவனுடைய கண்ணி எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி அவருக்கு பிடிச்ச, அவர் என்ன பிடிச்சிருக்கோ அது அவராக இருக்கார். அது டக்குன்னு புரிஞ்சுட்டு இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ அவரோட ரியாக்ஷன்லேயே அது புரிஞ்சுது இவன் எந்த மாதிரி ஒரு ஆளுன்றது. ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம். ஆமாம், அவருமே வந்ததும் அந்த ஹேரு கண்ணை தான் பாராட்டி பேசினார். ஸோ அவங்களுக்கு தெரியுது ஒருத்தர் எப்படி பார்க்கணுன்றது. அது இல்லாமல் சுபாக்கியும் அந்த கேரக்டர் இப்போ பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எத்தனை பேர் அதை எப்படி பார்த்துருப்பாங்க, இல்லை எப்படி வியர்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது. பட் அதெல்லாம் தாண்டி அவருக்கு பிடிச்சதை ரொம்ப போல்டாக அவர் பண்ணியிருக்காருல்ல, அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், ஒர்க்கிங்கில் ஒருத்தராக அவர் இருக்காரு, அது இத்தனை பேருக்கு மத்தியில் அப்படி ஒருத்தர் இருக்காங்கன்னா கிண்டல் பண்ணாங்க, எதனா ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவர் பீட் பண்ணி இப்போ அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன்னு சொல்லுவேன். அவராக இருந்தால் இந்த பொசிஷன் நிற்கிறது. மிச்ச பேர்லாம் அதுக்காக மாற்றிப்பாங்க. இவ்வளோ பேரை அடக்கி ஒன்று ஆகணும், ஒரு இதுனா அதுக்காக மாறி ஆகணும், இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. இல்லை, நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப போல்ட்னஸான ஒரு மைண்ட். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி சாக்குராவுமே ஃபஸ்ட்டு அந்த கைத்து மேலே நடந்தது காமிச்சாங்கல்ல, அதுவுமே வந்து அவன் எவ்வளோ பட்டு வந்திருக்கான். அது வந்து இப்போது டக்குன்னு மாற முடியாது. சொல்கிற மாதிரி அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் அப்படி நின்று இருந்து பழகணும், இறுக்கமாக இருந்திருக்கான். அந்த ஃபீலே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அது பார்க்கும்போது அது நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்ட ஃபீல் இருந்தது. அவன் இடத்துலேருந்து பார்த்தாலே அது தெரியும். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு இங்கே வந்து டக்குன்னு மாறணும்னா மாறவே முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால தான் அந்த டைம் எடுக்கிறது இது எல்லாமே போனது. அதையும் கரெக்டாக சொன்னாங்க, உடனே எல்லாம் உங்களால் மாற முடியாதுடா, அப்படியே எங்களுக்கு கூட போகிற போக்கில் வந்துடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு அவன் வந்து உலகமே அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அவனவனே ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு போனது. ஏன்னா அவன் பார்த்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அவனை எல்லாருமே பார்க்குற விதம் அப்படி தான் இருக்குன்றப்போ தனியாக தான் ஒருத்தன் நடக்க ஆரம்பிப்பான். பட் அது மட்டும்தான் உலகம், அந்த இருந்த இடம் மாதிரி தான் உலகம்னு இல்லை, வேறு இடம் இருக்குன்றது தான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தான், உனக்கு ஏற்ற இடம் நம்பி வந்தான். ஆனால் அவன் நினச்சி வந்தது வேறு, ஃபைட்டு அதுனா இந்த இதுவாக இருக்கணும். பட் அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறான். இவங்க தான் மனுஷங்க சொல்ல போனால். வெளியே பார்க்கறதுக்கு எல்லாமே மாடங்களாக இருந்தாலும் உள்ளே எல்லாமே மனுஷத்தன்மையோடு இருக்காங்க, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சாவுக்கிற தன்னை என்ன நினச்சி இப்போ பேசுகிறானோ அது எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சிவதை ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் யாரையுமே ஃபீல் பண்ணலடா, நண்பர்கள் எதுவுமே பழகாதனால தான் அப்படி இருக்கானு. இப்போ தான் அதை அவன் உணர்றான். நான் ஃபீல் பண்ணனால தான் எனக்கு தெரியல, இப்போ தான் நான் உணர்றேன்ட்டு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த கயிறுலேருந்து கீழே விழுந்து அந்த பூமி அழகாக இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவன் ஓடுறப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்றப்போ அது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அது எல்லாமே. அதில் ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, நீ வந்து நல்லா அடிப்படா முன்ன வந்து நிற்கிறதுனால உன்னை கூட்டிகிட்டு போகல. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? எவ்வளோ புரிஞ்சுட்டா அந்த வார்த்தை வரும்ல. உன்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டா அதை நாங்கள் கூப்பிட்றோம், உன்னை யூஸ் பண்ணிக்கல எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது அவங்கள பற்றியும் தெரிஞ்சுது, இவங்களை எப்படி பார்க்குறான்றதையும் தெரிஞ்சுது. ஆனால் சுபாக்கியை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நானும் பொண்ணு தாங்க நினச்சிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரேம் பார்க்கறதே அப்படி தான். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த கேங்கில் பொண்ணுங்களே கிடையாது போலகுது, எல்லாம் ஃபுல்லாக வயசு. ஆனால் இப்போ இவர் சொல்கிறது தான், ஆமாம் இல்லை இது பாய்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா கேர்ள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவருக்கும் நீட்டு முடி அந்த மாதிரி இருந்தது. 2 பேரும் பார்க்கறதுக்கு இவர் சொல்லிட்டாரு, இப்போ அவரும் பாய் தானே, அப்போது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் மாடலேஷங்க கலரு ஹேரு நடவனம் எல்லாமே அப்படி இருக்கும்போது எனக்குமே அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. பேசுகிறப்ப தான் தெரியுது எனக்கு. இல்லை, நான் வந்து சாக்கராவை பாராட்டினேன், அவன்கிட்ட என்ன சொன்னாதான் உடனே ஒரு மூஞ்சி சிவந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது யார் மனசு விட்டு பேசினாலும், யார் அப்படி ஓப்பனாக பேசினா கூட அவனுக்கு மூஞ்சி செவுக்குது. அது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஏன்னா சுற்றிவங்க எல்லோரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணல யாரையும், இப்படி பேசினா எப்படி எடுத்துப்பாங்க, என்ன நினச்சிப்பாங்க, எப்படியுமே இல்லை.
அது உமிமியா கூட அவர் அவ்வளோ பேசுகிறாரு, ஆனால் அது அழகாக அது கேட்டுக்கிட்டாரு. கடைசியாக ஒன்று வச்சாங்க, ஒரு டேட்டுக்கு வரையா அப்படின்னு கூப்பிட்டாரு. அது பார்க்கணும் அடுத்த எபிசோடு என்ன சொல்கிறான் அப்படின்னு. இது ரியல் லைஃப்மே பொருந்துங்க. எதையுமே நார்மலாக எதையுமே பார்க்காம எல்லாத்தையும் நம்மளா போட்டு ஒரு நடிச்சுக்கிட்டு அடுத்தவங்கள காயப்படுத்துகிற மாதிரியே நிறைய பண்ணும். அது கிண்டல் கேலி அது இதுன்னு இப்போ நிறைய இருக்குது. சகஜமாக எதுவுமே இல்லை. இப்போங்க முன்ன பாய்ஸ் பழகுற விதமே வேற மாதிரி இருக்கும். சகஜமாக இருக்கும். இப்போது பயந்து பழக வேண்டியது. உடனே கே நிடுவானுங்களோ அது நிடுவானுங்களோ அப்படின்னு பயந்து பழக வேண்டியது. இன்னும் சகஜமாக கட்டி பிடிச்சின்னு இப்படித்தான் நார்மலாக இருப்பாங்க இருப்போம். பாய்ஸ். அதுவே இப்போ வந்து கேனா என்ன சொல்கிறேன்னே தெரியல. கேர்ள்ஸ் எப்படி சில ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு அவங்க இப்படி இருந்தால் அது இதுன்ட்டு பேசும்போது பாய்ஸ்க்கும் வந்துச்சு. அவங்களும் வந்து இப்போ எதுவுமே ஃப்ரீயாக பேச முடியல, சகஜமாக இருக்க முடியல. என்னடா இது எல்லாமே அதாவது புதுசாக வரேன்னு சொல்லிட்டு புதுசுலேயே திரும்ப பழசுக்கு போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. ஆமாம், ஏற்கனவே வந்து ஃபேமிலிஸு ஆல்ரெடி தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான் இருக்குது, அதுலேயும் இப்படி ஒன்று சொல்லி அதையும் பிரிச்சு விட்டு அப்படி என்ன தான் பண்ணுறது? இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா எதை டீப்பாக பார்க்கணுமோ அதை மேலோட்டமாக பார்த்துன்னு, எதை மேலோட்டமாக பார்க்கணுமோ அது ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்துன்னு வரும். ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே நடக்கிறது. அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சு போக மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.